எல்லாம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். என்றும் சிவம். எதிலும் சிவம். அன்பே சிவம். அன்பே சிவம். இதுவரை அரசியல்வாதிகள் இருந்து பொதுமக்கள் முறை அனைவரும் அறிவது அரசியல்வாதிகள் இத்தனை காலம் எப்படியோ உலகத்தை அவரவர் மனதுக்கு ஏற்றவாறு சட்டத்தை வகுத்து கொண்டு முன்னோர்கள் எழுதிய அம்பேத்கர் முதல் மற்றவர்கள் எழுதிய சட்டத்தை எல்லாம் மூலையில் தள்ளிவிட்டு இவர் மனதில் பட்டவாறு மனம் போன போக்கில் சட்டத்தை வகுத்து கொண்டு மக்களை ஆட்சி செய்து வந்துவிட்டார்கள். இதுவரை பூமியில் இடைவெளி விரிந்து இருந்ததால் இறைவன் அமைதியாக காத்திருந்தார். இனி பூமியில் இடைவெளி வேகமாக குறைந்து வருவதால் இருக்கும் மக்கள் அதன் வயிற்றில் பிறக்கும் தொடர் பிறப்பை கணக்கிடும்போது இன்னும் வரும் காலத்தில் கடுமையாக இருக்கும் என்பதால் இறைவன் உரைப்பை சற்று யோசித்து செயல்படுங்கள். ஆகையினால் சட்டத்திட்டங்கள் அடியோடு மாற்றுங்கள். இன்று தமிழ்நாட்டில் மண்ணை ஆராய்ச்சி செய்து கொண்டு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்தவர்களெல்லாம் சிலை வைத்து கொண்டு இருப்பதெல்லாம் வேஸ்ட் என்று சொல்கிறார். இதனால் எந்த பயனும் மக்களுக்கு நன்மை இல்லை. அதனால் பூமிக்கு தான் நஷ்டம். மண்ணை ஆராய்ந்து தொழில்நுட்ப ஆராய்ச்சி என்று அதில் பெயர் வைத்து ஆராய்ச்சி செய்வது முட்டாள்தனமான கருத்து என்கிறார். காரணம், எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி மண்ணில் மறைந்தவரை ஆராய்ந்தால் அவர்கள் அன்று அக்காலத்தில் எப்படி வாழ்ந்தார் என்ப அந்த அறிவுரைத்தான் சிந்தனைக்கு வந்தே தீரும் என்கிறார். அதை ஆராய்ந்தால் இக்காலத்தினுடைய வேகமான செயலுக்கும் அந்த அறிவுக்கும் இரண்டும் இணைக்கும் போது மக்களுக்கு பெரும் ஆபத்து விளையும் என்கிறார். இதெல்லாம் மூடமற்ற செயல். இந்த மூடற்ற செயலை அடியோடு மறந்து மக்களுக்கு நல்வழி செய்வதற்கு என்ன வழி என்று யோசித்து செயல்படுங்கள். இன்று எத்தனையோ மக்கள் வேலையில்லாமல் பல குற்றங்கள் செய்ய காரணம் வேலையில்லா திண்டாட்டம். உங்கள் சட்டத்தில் என்ன சொல்கிறீர்கள்? 18 வயதில் திருமணம் என்கிறீர்கள். அதே 18 வயதில் திருமணத்துக்கு ஜாதக வழியில் கேள்வி கேட்கும்போது போன ஆண்டிலே இவருக்கு முகூர்த்த நாள் முடிந்து விட்டது, இன்னும் 5 ஆண்டு காலம் போன்று சென்றால்தான் இவருக்கு முகூர்த்தம் வரும் என்கிறார். 5 ஆண்டுக்குள் அவருக்குள் இந்த வைத்திருக்கும் பணம் பல வகையில் செலவாகிறது சமுதாயத்தில். அது கடைசியில் எங்கே சேர்கிறது? அரசிடம் சேர்கிறது. அரசு என்ன செய்கிறது? அன்று ஊருக்காக கொடுத்த பணத்தில் வெளிச்சம் போட கொடுத்தப்போ தாங்கள் வெளிச்சம் போட்டு வாய்ந்து விட்டார் நகர சபையில் என்று அரசு அதில் 5 ரூபாய் மக்களுக்கு செய்துவிட்டு 50 ரூபாய் கணக்கு எழுதி வைக்கிறார்கள். இதனால் மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என்று இறைவன் இதுவரை அமைதியாக இருந்த உண்மையை எடுத்து உரைக்கிறார். சற்று யோசித்து செயல்படுங்கள். ஆமையால் சிறு சிறு வேலைகளை ஆங்காங்கு மக்களுக்கு தந்து மக்கள் பணம் மக்களுக்கே செலவழிக்குமாறு வழி செய்து வாழ வைக்க வேண்டும் என்று இறைவன் அறிவுரையாகும். அதாவது அவருக்கு நீ லட்சக்கணக்கில் பணம் சம்பளம் வேண்டாம், அவருக்கு 50,000 சம்பளம் வேண்டாம். இன்று ஏழை மக்களுக்கு என்ன தருகிறோ அந்த சம்பளத்தை அவர் சிறு வேலை கொடுத்து எந்த வேலையாவது கொடுத்து அவரை வாழ வைக்க வழி செய்யுங்கள். அப்போது தான் இந்த பூமிக்கு நன்மை, உங்களுக்கும் நன்மை. இல்லை என்றால் உங்கள் அரசு பதவி நிலைக்காது, நீடிக்காது. இடையிலே பிரிந்து செல்லும். அன்று நீங்கள் அவமான சின்னத்தில் சிக்கப் போகிறீர்கள். காரணம், நீங்கள் எந்த ஆண்டில் இந்த அரசியல் தொடர்ந்தீர்கள்? உங்கள் வம்சவையில் எத்தனை பேர் இருந்தார்கள்? என்று சம்பளம் என்ன? இடைக்காலத்தில் சம்பளம் என்ன? இன்று சம்பளம் என்ன? உங்கள் வம்சத்தில் எத்தனை பேர்கள் இருந்தார்கள்? எத்தனை பேர்கள் மறைந்தார்கள்? அன்றெல்லாம் எங்கு படிக்க வைத்தீர்கள்? அனைத்துக்கும் ஆதாரம் உண்டு. இறைவன் என் முட்டாள் அல்ல, வைத்துள்ளார். அந்த சட்டத்தில் வழியில் உங்களை கணக்கிடும்போது உங்கள் சொத்து எல்லாம் பொதுமக்களிடத்தில் சேரும். நீங்கள் பயிர் வைத்து தான் நீங்கள் உணவு உண்டு. இன்றைக்கி எத்தனை நாவு சுவையாக அறுசுவையாக உண்டு வாழ்கிறீர்களோ, கஞ்சி குடித்து வாழும் சூழ்நிலையும் உங்களுக்கு காலம் காத்திருக்கு. ஆகையினால் நிலைமை வர வேண்டாம் என்றால் புதிய சட்டத்தை வகுத்து மக்களுக்கு சேவை என்ன செய்ய வேண்டும் என்று நல்வழி பாதைக்கு சென்றால் நன்மை. இல்லையே உங்களுக்கு கிடைப்பது தீமை. அதை எதிர்பார்த்து கொள்ளுங்கள். இன்று தமிழ்நாட்டில் மீனவர்களுக்கு என்று மத்திய ஒன்றிய அரசை குற்றம் கூறுகிறது. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு எல்லை உண்டு, கர்நாடகாவுன்னு எல்லை உண்டு, கேரளாவுக்குன்னு ஒரு எல்லை உண்டு, அதே போல் சீனாவுக்கும் ஒரு எல்லை உண்டு, இந்தியாவுக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லை வழியில் அது வழியில் தானே அந்தந்த நாட்டு மக்களை
அரசு பொருள் தேடி செய்கிறார்கள். தவறை எவ்வாறு குறைக்கும்? அவர்கள் 5